ஹலோ யுவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்றைக்கி வாகை தமிழாவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பீஸா சாப்பிட்லாமா வேணாமா. இப்போ ஒரு ஃபேமிலியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை கெட் டுகெதராக இருக்கட்டும், இல்லை எண்ட் ஆஃப் வீக்கில் ஒரு சின்னதாக வெளில போகிற மாதிரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பீஸா அப்படின்றது நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே லைக் பண்ணுற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் அது சாப்பிடலாமா வேணாமா, பீஸாவில் கூட நல்லது இருக்கா, தென் அதை எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. ஓகே, அது யாருமே ஹெல்த்துக்காக சாப்பிட போகிறது கிடையாது. அது எல்லாருமே நம்ம டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிஸாவில் நல்லதும் இருக்குது, எவ்வளோ கெட்டது இருக்குது, அது எந்த அளவுக்கு சாப்பிடலாம், எந்த அளவுக்கு எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தென் அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸ் நிறையா ஹெல்த் பற்றியான வீடியோஸ், தென் குக்கிங் பற்றியான வீடியோஸ்லாம் நம்ம வாகை தமிழா சேனலில் போட்டிருக்கோம். தென் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸா அப்படின்றது ரொம்ப ஒரு மாதிரி சுகர் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்க ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு பாதிப்பு தரக்கூடிய எல்லா கெட்ட சக்திகளும் பிஸால இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தென் அது மட்டும் இல்லாமல் பீஸா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம வெயிட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் பேட் கொலஸ்ட்ரால் பீஸாவில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பீஸா சாப்பிட்டுக்கிட்டே கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே இருக்கவங்க, வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் இருக்க கலோரிஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பிஸாவை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே வரலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இதில் சோடியம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. சோடியம் அப்படின்றது நம்ம உடல் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்குமோ அந்த அளவுக்கு தான் அக்செப்ட் பண்ணிக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் அந்த சோடியமோட அளவு அப்படின்றது அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடலில் ரத்த குழாய் அடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த சோடியம் அப்படியே ஸ்டேபிள் ஆயிரும் ஒவ்வொரு இடத்துல. ஸோ இதனால நம்மளுக்கு ரத்த குழாய் அடைப்பு இதெல்லாம் வரலாம். தென் பிஸாவில் மோஸ்ட் ஆஃப் பயன்படுத்துறது மைதா தான். மைதாவில் எந்த ஒரு கொலஸ்ட்ரால், எந்த ஒரு நார்ச்சத்துக்கள், இது எல்லாமே இல்லாத ஒரு ரசாயனம் கலந்த ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் மைதாவை பற்றியான ஃபுல் அண்ட் ஃபுல் தகவல்களை பார்த்தோம். தென் அந்த வீடியோ அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் அதை ஒரு டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மைதா இதில் அதிக அளவு இருக்கிறதுனால எந்த ஒரு சத்துக்களுமே இல்லாத வெறும் ஒரு நார்மலாக நம்ம டேஸ்ட்டுக்காக சாப்பிடப்படுற ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டே தான் நம்ம பிஸாவை சொல்லணும். ஆல்ரெடி நான் சொன்னது தான், இந்த பிஸாவில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கவே வேணாம். சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இன்னும் அதிகமான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் பிஸாவை எடுத்துக்கிறது அப்படியே கம்மி பண்ணிட்டே வரலாம். தென் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, ஸோ கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால பிஸாவை கம்மி பண்ணிகிட்டே வரலாம். தென் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் அதிகப்படியான பிம்பிள், தென் ஆயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, அந்த பேட் கொலஸ்ட்ரால்லாம் நம்ம முகத்தில் பிம்பிள்ஸை ஏற்படுத்தும். தென் அது மட்டும் இல்லாமல் சின்ன பொண்ணுங்க, அதாவது இந்த ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் பிஸாவை முற்றிலுமாக கொடுக்கறத தவிர்த்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னோம். பிகாஸ் அவங்க அந்த மாதிரியான பிஸா சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. தென் அந்த அளவுக்கு அதில் கொலஸ்ட்ரால்ஸும் இருக்குது. தென் பிராய்லர் சிக்கன்ஸ்லாம் எந்த அளவுக்கு பேடான ஒன்று, அதே மாதிரி தான் இந்த பிஸாவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் ஓகே, நம்ம இவ்வளோ சொல்கிறோமே, அப்போ பிஸாவில் எந்த ஒரு நல்லதுமே இல்லையா, அதில் கொஞ்சம் கூட நம்ம ஹெல்த்துக்கு தேவையானது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் பிஸாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். பிகாஸ் அதில் டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரிலாம் போடுறாங்க இல்லையா, ஸோ அது மூலமாக நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆலிவ் ஆயிலெலாம் சேர்த்துறாங்க. ஸோ ஆலிவ் ஆயில் அப்படின்றது நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது தான். தென் அது மட்டும் இல்லாமல் அதில் போட்டிருக்க இந்த வெஜிடபிள் பீட்சாலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம உடலுக்கு ஒரு நல்லது தான் கொடுக்கும். தென் கொஞ்சமாக ஒரு 5% நல்லது இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம பிஸாவை தேடி போகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். எந்தெந்த பீஸாவை எடுத்துக்கலாம், எந்தெந்த பீஸாவை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா சிக்கன் பீஸா, சீஸ் பீஸா, அமெரிக்கன் பீஸா, இட்டாலியன் பீஸா, இதுலலாம் அதிகப்படியான கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது, கலோரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக 2 hours இல்லைன்னா 1 hour கண்டிப்பாக நம்ம நடந்துக்கிட்டே இல்லை சைக்கிளிங் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த கொலஸ்ட்ரால்லாம் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற நிலமையில் நம்மளால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பிஸாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு முற்றிலுமாக ஒரு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸோ மைல்டாக இருக்க நீங்கள் பீஸாவோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா மைல்டான பீட்சாவாக எடுத்துக்காங்க. ரொம்ப அந்த சீஸ்லாம் கம்மி
கம்மியாக போட்ட பீஸாவாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு பீஸா சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு பேட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்துட்டு படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்துருங்க. பீட்சா அப்படின்றது வந்துட்டு முற்றிலுமாக குறைக்க முடியல அப்படின்னா தென் குழந்தைகளுக்கு வந்துட்டு நீங்கள் பீட்சா கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான டாப்பிக்கில் பீட்சா வந்துட்டு சாப்பிடலாமா வேணாமா, அதில் இருக்கிற நல்லது என்ன, அதில் இருக்க கெட்டது என்ன மாதிரியான பீட்சா சாப்பிடணும், என்ன மாதிரியான பீட்சா சாப்பிடக்கூடாது, குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இது எல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களுடைய ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.